உங்களுக்கு நிறைய டாஸ்க்ஸ் இருந்தோம். எதையுமே கம்ப்ளீட் பண்ணாம ப்ரொடக்டிவிட்டியே இல்லாத மாரி இருக்கா? அடிக்கடி மூட் ஆஃப்ல ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாரி இருக்கா? உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல சின்ன சின்ன மாற்றம் பண்ணும்போது, உங்களோட லைஃபையே மொத்தமா சேஞ்ச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ரொட்டீன்ஸ் இஸ் எ கேம் சேஞ்சர். மார்னிங் டைம் தான் உங்களோட டேவோட ஃபவுண்டேஷன். ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் இருந்தா யூ ஆர் செட்டிங் த டோன் ஃபார் சக்சஸ். சயின்ஸுமே சொல்றது அதுதான். மார்னிங் உங்களோட பிரெயின் சூப்பர் ஆக்டிவா இருக்கும். கார்டிசால் ஹார்மோன் பீக் லெவல்ல இருக்கும். ஸோ எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டா டே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மார்னிங் எழுந்ததுமே ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது, லேட்டா எழுந்திருக்கிறது, அவசர அவசரமா எல்லாத்தையுமே ரஷ் பண்றது, இது எல்லாமே உங்களோட வைபை டவுன் பண்ணும். பட் ஒரு நல்ல ரொட்டீன் இருந்தா யூ வில் ஃபீல் இன் கண்ட்ரோல். ப்ரோ, ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் பண்றவங்க பெட்டர் மென்டல் ஹெல்த், ஹையர் எனர்ஜி அண்ட் ஷார்ப் ஃபோக்கஸோட இருப்பாங்கன்னு சயின்ஸ் சொல்லுது. அண்ட் ஸ்டடீஸும் இதை ப்ரூவ் பண்ணிருக்கு. கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. ரொட்டீனை ஹேபிட் ஆக்கிட்டா நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ணும். ஸோ யூ சேவ் த மென்டல் எனர்ஜி ஃபார் பிக்கர் திங்ஸ், பிக்கர் டாஸ்க்ஸ். ஓகே, பட் நல்ல மார்னிங் ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் திங், சைலன்ஸ். மார்னிங் எழுந்ததும் 5 to 10 மினிட்ஸ் காமா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்க மைண்டை கிளியர் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். சைலன்ஸ் உங்களுக்கு இன்னர் பீஸ் தரும். டீப் பிரீத் ட்ரை பண்ணுங்க. 4 செகண்ட் இன்ஹேல், 4 செகண்ட் எக்ஸ்ஹேல். உங்களோட ஆங்ஸைட்டி கம்மியாகும், ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும். ஸ்டார்ட் ஸ்மால் ப்ரோ, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். ரெண்டாவது விஷயம், அஃபர்மேஷன்ஸ். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. நான் கான்ஃபிடென்ட், சக்சஸ்ஃபுல், அன்ஸ்டாப்பபிள். இது உங்களோட மைண்ட் செட்டை பூஸ்ட் பண்ணும். உங்களோட கோல்ஸை, உங்களோட ஸ்ட்ரென்த்தை ரீமைண்ட் பண்ணி பாருங்க. மூணாவது ஸ்டெப், விசுவலைசேஷன். உங்களோட ட்ரீம் லைஃபை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட ட்ரீம் ஜாப் பண்ற மாதிரி பிக்சர் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியில இருக்கிற மாதிரி பிக்சர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும். ஜஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன் பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்கோம் டீடைலா. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்ல போய் பார்த்துக்கோங்க. நாலாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ். மார்னிங்ல உங்க பாடியை மூவ் பண்ணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்ட்ரெச், யோகா ஆர் பிரிஸ்க் வாக், தட்ஸ் இனஃப். ஸோ இது என்டோர்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். உங்களோட மூட் சூப்பரா இருக்கும். உங்க பாடியில பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஜிம் போக முடியலன்னா பரவாயில்ல, உங்க ரூம்ல ஜஸ்ட் பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லையா, ஜஸ்ட் பிடிச்ச பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுங்க. உங்க பாடி அண்ட் மைண்ட் அந்த டேவை ஹேண்டில் பண்ண அழகா ரெடி ஆயிடும். அஞ்சாவது விஷயம், ரீடிங். இப்பெல்லாம் ரீட் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. டெய்லியும் 10 to 20 மினிட்ஸ் ஒரு நல்ல புக்கா படிங்க. புக்ஸ் உங்களோட மைண்டை டெவலப் பண்ணும், உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். சூஸ் இன்ஸ்பைரிங் கண்டென்ட். ப்ரோ, சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு புக்கை படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணும். சிக்ஸ்த் ஒன், ஸ்கிரைபிங். ஒரு ஜேர்னல்ல உங்களோட தாட்ஸை எழுதுங்க. அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட கோல்ஸை பத்தி எழுதுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கிற பிளெஸிங்ஸ் பத்தி எழுதுங்க. உங்களோட கிராட்டிடியூட ரைட் பண்ணுங்க. இந்த கோல்ஸை நான் அச்சீவ் பண்ண போறேன், இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண போறேன், இது எல்லாத்தையும் எழுதுங்க. இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரும். ரிஃப்ளெக்டிவ் ரைட்டிங் பண்ணுங்க. இந்த ஒர்க்கை நான் பண்ணேன், புதுசா இந்த ஸ்கில்லை நான் கத்துக்கிட்டேன். உங்களோட ப்ராக்ரஸை நீங்க ட்ராக் பண்ணுங்க. ஜஸ்ட் பென் அண்ட் பேப்பர் போதும். அதுவும் இல்லையா, ஜஸ்ட் உங்களோட மொபைல்ல நோட் ஆப்ல எழுதுங்க, அது போதும். இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்றது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் ஸ்டார்டிங்ல. டைம் இல்ல, மோட்டிவேஷன் இல்ல, ஏர்லியரா எழுந்திரிக்கணும், இப்படிலாம் இருந்தா அதுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இஷ்யூ இருந்துச்சுன்னா பெருசா ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏர்லியா எந்திரிக்க முடியலையா, நீங்க தூங்க போற ரெகுலர் பெட் டைமுக்கு ஒரு 15 இருந்து 30 மினிட்ஸ் முன்னாடியே தூங்க போயிடுங்க. நான் நேரமே எந்திரிச்சா என்னோட டே பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்பிட்டு தூங்க போங்க. மொபைல் அலாரம் செட் பண்ணிட்டு படுங்க. உங்க மொபைலை பெட்டுக்கு பக்கத்திலே வைக்காதீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அலாரத்தை சுவிச் ஆஃப் பண்ற அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல உங்க மொபைலை பிளேஸ் பண்ணுங்க. மோட்டிவேஷனே இல்லையா, சம் டே பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம எதுக்கு இதை பண்றோம்னு யோசிங்க. நான் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், நான் ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்காக நான் இதை பண்றேன். இது எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்க பண்ற விஷயத்த உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக. ப்ரோ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மார்னிங் ரொட்டீன், இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸ்டார்ட் ஸ்மால். டெய்லி மார்னிங் 30 மினிட்ஸ் மட்டும் இது எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 டேஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க, ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஆல்ரெடி நீங்க உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ற பாத்துல இருப்பீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட மார்னிங் ரொட்டீன் என்ன, எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, இது எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பிகே. இட்ஸ் மீ பாரதி கண்ணன். தேங்க்யூ.